அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தமிழக அரசால் வழங்கக்கூடிய SC/ST ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் புது ஃபார்ம் எப்படி ஃபஸ்ட் இயர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சமீபத்தில் புதுசாக காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த SC/ST ஸ்காலர்ஷிப் ஆனது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மட்டும் இல்லை, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக் இது போன்ற அனைத்து விதமான படிப்புகளுக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் SC/ST மாணவர்களுக்கு வழங்குறாங்க. UG PG எல்லாத்துக்குமே. இப்போ நாம் பார்க்கக்கூடியது அது UG PG எல்லாத்துக்கும் தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த காணொளியில் நாம் ரெனியூவல் பண்ணுறத பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்புடைய காலேஜ்லேருந்து ஒரு டேட்டா ஷீட் வந்து ஃபஸ்ட்டு பேஜாக வச்சுருப்பாங்க. அது அந்தந்த காலேஜ்லேயும் வச்சுருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு கவர்மெண்ட் கொடுக்குற அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணுவோம். சரி, அது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கணும். என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, ஆனுவல் இன்கம் வந்து 2.5க்கு மிகாமல் இருக்கணும், 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்ததாக பேங்க் பாஸ்புக்கு அக்கௌண்ட் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருக்கணும். பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த அக்கௌண்டானது இந்த பேங்க்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இம்பார்ட்டண்ட், ஆதார், இதுதான் மெயினாக நம்ம இது கூட என்க்ளோஸ் பண்ணக்கூடியது. அதனால் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸுக்கு வாங்க. முதல்ல கோர்ஸ் அப்படிங்கிறது BA, BSc, BCom, MCom இது போல் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. UGக்கும் அப்ளை பண்ணலாம், PGக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதனால் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, BSc அப்படின்னா BSc எழுதுவீங்க. அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஐஃபன் போட்டு BSc மேத்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, ஆர் BA தமிழ், BA இங்கிலீஷ் இது போல் நீங்கள் அதை எழுதணும். அதுதான் கோர்ஸ் அப்படிங்கிறது. அதன் பிறகு அதில் நீங்கள் எந்த இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது ஏன் சார் செகண்ட் இயர் கொடுத்துருக்குறாங்கன்னு அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட் இயரில் ஒரு சில ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது செகண்ட் இயரில் இதை புதுசாக அப்ளை பண்ணி ஆகணும். இல்லை, தேர்ட் இயரில் கூட ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக அப்ளை பண்ணுறாங்க. அதனால் எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக டேட் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த காலேஜோடைய ஃபைலில் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கும். டேட் ஆஃப் ஜாயினிங் வேறு, டேட் ஆஃப் அட்மிஷன் வேறு. இது தெரியல அப்படின்னா உங்களுடைய வகுப்பாசிரியர்கிட்ட கேட்கலாம், இல்லை HOD கேட்கலாம். அப்போ மெயின் டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிறது மெயின். அதை கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர். காலேஜ் இப்போ தான் சமீபத்தில் ஆரம்பித்ததால் ஃபஸ்ட் இயருக்கு வந்து இந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ செகண்ட் இயராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணலாம். தேர்ட் இயராக இருந்தாலும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணலாம். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன்று என்ன அப்படின்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடியது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்மால் லெட்டர் அப்புறம் கேபிட்டல் லெட்டர் மாற்றி மாற்றி எழுதுகிற வேலை வேண்டாம். இது அரசுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆவணம், ஒரு பதிவேடு. அதனால் உங்களுடைய டேட்டா கொடுக்குற டேட்டா வந்து தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அப்போது எல்லா டேட்டாவும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நேம் கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எப்போவுமே நம்ம இனிஷியலாக லாஸ்ட்டாக எழுதி பழகணும். இதன் பிறகு கேப்ஸில் நேம் எழுதுங்க. ஒரு டாட் வச்சு இல்லை ஸ்பேஸ் விட்டு இனிஷியலாக போடுங்க. அடுத்ததாக ஃபாதர் நேம் எழுதுவீங்க, மதர் நேம் எழுதணுங்க. ஆக்குபேஷன், யாருடைய ஆக்குபேஷன், அப்பாவுடைய ஆக்குபேஷன் எழுதணும். இந்த இடத்துல மதருடைய ஆக்குபேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அப்பாவுடைய ஆக்குபேஷன். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர், அந்த ஆர்டரில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டாக ஜெண்டர் அப்படிங்கிறது மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எதுவோ அதை எழுதிருங்க. மேல், சில பேர் எம்மு மட்டும் எழுதுவாங்க, அப்படிலாம் விட வேணாம். ஃபீமேலாக இருந்தால் எஃப் மட்டும் எழுதுவாங்க, அதுவும் வேணாம். அப்போது MALE ஆர் FEMALE அப்படி எழுதுங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 கம்யூனிட்டி தான் அங்கே அலாட் பண்ணியிருப்பாங்க, SC ST அப்படின்னு. SCAன்னு இருக்குது,
SCA. அப்போ அவங்களாம் SCயில் டிக் பண்ணுறது போல் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸு பக்கத்தில் கிரியேட் பண்ணி SCAன்னு போடுறாங்க. அதனால தப்பு கிடையாது. இப்போ SCA இருந்தாலும் நீங்கள் SCயில் டிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SCயில் பார்த்தோம் அப்படின்னா பறையன், பல்லன், அருந்ததியர், ஆதிதிராவிடர் இது போலலாம் உள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. அந்த உட்பிரிவு தான் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்யூனிட்டிக்கும் கேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறது SC ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறது. கேஸ்ட் அப்படிங்கிறது அதனுடைய உட்பிரிவு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 60-70க்கும் உள்ள உட்பிரிவுகள் SCக்குள்ளே இருக்குது. STக்குள்ளேயும் அதுபோல் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அதை பார்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து எழுதுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம், அப்பாவுடைய ஆனுவல் இன்கம் எழுதணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2.5 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. அப்ளை பண்ண முடியாது. யாரும் காலேஜ்லேயோ எங்கேயும் அப்ளிகேஷன் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அரசு அதிகாரியோடைய குடும்பத்தில் தான் வந்து 2.5 லட்சம் இருக்கும். இல்லை பெரிய தொழிலதிபர் வீட்டில் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். உங்களால் 2.5 லட்சம் கம்மியாக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சுதுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் SC/ST ஸ்காலர்ஷிப். அதர்வைஸ் யூ டோன்ட் ட்ரை இட். இது விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து கேஸ்ட் சொல்லிட்டோம், ஆனுவல் இன்கம் சொல்லிட்டோம். அட்மிஷன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அட்மிஷன் மோட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா MQ அப்படின்னு ஃபில் பண்ணணும். MQ ஷார்ட் ஃபுல்லாக எழுதணுன்னாலும் எழுதலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எழுதினாலும் எழுதலாம், இல்லை ஷார்ட்டாக MQ அப்படின்னு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்டுடைய இமெயில் ஐடி. உங்களுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறது பர்சனல் மெயில் ஐடி எழுதுங்க. காலேஜில் மெயில் ஐடி கொடுப்பாங்க, அது வேணாம். அது காலேஜில் படிக்கிற வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதன் பிறகு போச்சுன்னா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ணி தரமாட்டாங்க. அதனால் அரசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை கொடுங்க. அது எந்த விதத்திலும் தவறுதலாக பயன்படுத்தப்பட மாட்டாது. அப்போ பர்சனல் இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு தெரியும். வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா எஸ் ஆர் நோ மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா அதில் 10th ரிஜிஸ்ட்ரேஷன் பெர்மனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இப்போது சமீபத்தில் வர ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட சம் அல்ஃபபெட்டிக் நம்பரும் லெட்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் நியூமெரிக்கலில் தான் இருக்குது. அதையும் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் தெளிவாக 1 by 1 ஒரு நம்பர் மிஸ்மேட்ச் ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் கவர்மெண்ட்டுக்கு நிதி இல்லை, அதனால் டிலே ஆகுது அப்படின்னு அதிகாரிகள் சொன்னாலும் இருக்கிற நிதியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ நாம் டிலே பண்ணணுன்னா நாம் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிறது போல் ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் ஃபில் பண்ணி அனுப்புனா தான் அவங்க 1 by 1 போட்டுக்கிட்டு வரும்போது வாங்க முடியும். நம்மளே டிலே பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக தான் வந்து சேரும். அதனால் டிலே பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா ஆதார் நம்பரை கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு மிஸ்டேக் ஆகி ரிஜெக்ட் வந்து திரும்ப போயிட்டு அப்படி அலையிற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடியது. ஏற்கனவே இதை சொல்ல மறந்துட்டேன். ஆதார் நம்பர் இருக்குல்ல, ஆதார் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த மொபைல் நம்பரை தான் பேங்க்கு பாஸ்புக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு OTP வரும், அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியல. அதனால் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். இந்த இன்கம் பாஸ்புக்கு இது எல்லாம் வச்சுருந்தாலும் அடுத்த ஒரு ப்ராசஸ் இது இருக்குதான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பர், ஆதார் கூட உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த மொபைல் நம்பரை அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த கண்டினியூட்டி இருக்கணும். இது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. இவ்வளோ ஒர்க்கு செஞ்சும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும். அடுத்ததாக பெர்மனண்ட் அட்ரஸ் எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், கார்டியன் ஆஃப்லாம் போடாமல் எழுதுகிறாங்க. அப்போது தெளிவாக எழுதுங்க. டாட்டர் ஆஃப் அப்பா பேர், அடுத்ததாக
டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஊர் பேர், போஸ்ட்டு, தாலுக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் பின்கோடு, அந்த ஆர்டரில் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். 22 என்ன அப்படின்னா ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ். என்ன அப்படின்னா ஹாஸ்டல் நேம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பீங்க, அந்த ஹாஸ்டல் நேமை தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக ரூம் நம்பர், ஹாஸ்டலில் எந்த ரூமில் இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வேணும். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து காலேஜில் டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டிருப்பீங்க மேலே, இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுறது ஹாஸ்டலில் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது அதை ஃபில் பண்ணணும். இப்போ தான் பேங்க்குக்கு வரோம். பேங்க் நேமை தெளிவாக எழுதணும். ஏற்கனவே சொன்னது போல் எந்த பேங்க்கில் வேணாலும் உன்னுடைய அக்கௌண்ட் இருக்கலாம். எந்த பேங்க் மீன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க போஸ்ட் ஆஃபீஸில் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னு பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட் வரணும். இப்போது சமீபத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இதுவும் பேங்க் எல்லா ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்ததால் எல்லாமே அதுவும் ப்ராசஸ் அண்டர் த ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பு ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். மெயின் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கணும், ஒன்று இருக்குது பாருங்கள், எம்ஐசிஆர் நம்பர் இருக்கணும். இதுதான் மெயின். இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ பேங்க் நேம் எஸ்பிஐ அப்படின்னு எழுதுவாங்க ஷார்ட்டாக. எஸ்பிஐன்னு எழுதினாலும் தப்பு இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதலாம். ஐஓபின்னு எழுதுவாங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஏகப்பட்ட கவர்மெண்ட் பேங்க்கும் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்கும் இருக்குது. எந்த பேங்க்கில் வேணாலும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக அக்கௌண்ட் நம்பர் என்டையர் டிஜிட். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16-15 டிஜிட் இருக்கும். பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா லாஸ்ட்டு 5 டிஜிட்டு 6 டிஜிட் மட்டும் சொன்னால் போதும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்தந்த ஹோம் பிரான்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல் டிஜிட்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 18 நம்பர் இருக்குன்னா 18 நம்பரையும் எழுதணும். ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு டிஜிட் இருக்கும். அது பேங்க்குக்கு தகுந்தது போல் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பிரான்ச் நேம், திருச்செங்கோடு பிரான்ச் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க் உங்களுடைய அந்த பாஸ்புக்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும். அதே நீங்கள் ஃபில் பண்ணணும். திருச்செங்கோடு அந்த பிரான்ச்சுக்கு ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக ஐஎஃப்எஸ்சி கோடு, ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு முக்கியமானது ஐஎஃப்எஸ்சி கோடு. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கூட எம்ஐசிஆர்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதை தான் சொல்லியிருக்கோம். பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் காப்பி டு பி அட்டாச்சு, கம்பல்சரி அதோடைய ஜெராக்ஸ் காப்பி வேணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட், வீட்டில் அப்பாவோ அம்மாவோ அப்படிங்க அவங்கள்ட்ட சைன் வாங்கிக்கணும். அவங்க இல்லாத பட்சத்தில் கார்டியன் சைன் இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. ரைட் சைடு உங்களுடைய சைன் இருக்கணும். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணாமே அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுது நமக்கு மேலே இருக்கிறவங்க ஏகப்பட்ட ஒர்க்கில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணி திரும்ப ஒன்று கொண்டுகிட்டு அவங்களுக்கும் வேலை உங்களுக்கும் வேலை. அந்த ரீசனுக்காக தான் நாம் இதை வீடியோவாக தயார் பண்ணுறோம். அப்போது 1 by 1 எந்த இன்கம்ப்ளீட்டும் இருக்கக்கூடாது. எது தேவையில்லையோ அது தேவையில்லை, எது வேணும் கம்பல்சரி வேணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. எல்லா பேஜையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு லைன், ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆனாலும் அது பெண்டிங் அப்ளிகேஷன் தான். அதனால் எல்லாமே ஃபில் பண்ணணும். எது வேணான்னு சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு பண்ணலாம். இது வரைக்கும் அந்தந்த காலேஜோடைய ஷீட், இது காலேஜ் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷீட்டு. இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய 2 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நிறைய பேர் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரீங்க. அதை ஆஃபீஸில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோவை சைஸை ரெடியூஸ், ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதனால் அந்த ஃபோட்டோவை பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டு அதோடைய கேபியை கம்மி பண்ணிக்கிட்டு அதிகப்படுத்திக்கிட்டுலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, பாஸ்போர்ட் சைஸு கம்பல்சரி 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வச்சு இதை கூட என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கல்வி நிறுவனத்தின் பெயர். ஃபர்ஸ்ட் ஒன், கல்வி நிறுவனத்தின் பெயர். உங்களுடைய காலேஜ் நேம் என்னவோ அதை தெளிவாக எழுதுங்க, வித் ஊரோட. ஃபார் எக்ஸாம்பிள், விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட்டானமஸ் திருச்செங்கோடு, தெளிவாக அதை எழுதுறோம். அடுத்ததாக தற்போது கல்வி பயிலும் கல்வியாண்டு. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டூரேஷன் இயரை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறீங்க. என்ன எழுதுறாங்கன்னா 2022 to 2025. இது
கல்வியாண்டு இல்லை. கல்வியாண்டுன்னா ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறது தான் கல்வியாண்டு. இந்த வருஷம் அப்படிங்கிறது. இது உன்னுடைய டிகிரியோடைய டூரேஷன் 2002 ஆரம்பித்து 2005 வரைக்கும், 2022 ஆரம்பித்து 2025 வரைக்கும் உன்னுடைய டிகிரி படிக்கக்கூடிய காலகட்டம் இது இல்லை. கல்வி பயிலும் கல்வியாண்டு அப்படின்னா இப்போது இந்த கல்வியாண்டு என்ன அப்படின்னா 2024 to 2025 இதுதான் கல்வியாண்டு. கல்வியாண்டு ஒவ்வொரு கல்வியாண்டும் எப்போ ஆரம்பிக்குது? ஜூனில் ஆரம்பித்து மேவில் முடியும். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து மேல லாஸ்ட் வீக்கில் முடியும். இதுதான் கல்வியாண்டு அப்படின்னு சொல்கிறோம். காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கல்வியாண்டு மாறும். அடுத்தது இணைய பயன்பாட்டில் மாணவருக்கு ஒதுக்கப்பட்ட அடையாள எண். இந்த நம்பரானது என்ன அப்படின்னா செகண்ட் இயரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறதால இதில் நமக்கு ஸ்காலர்ஷிப் ஐடி இருக்காது. ஃபஸ்ட் இயரை தவிர, ஃபஸ்ட் இயர் மீன்ஸ் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். செகண்ட் டைம் தேர்டு டைம் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடி இருக்காது. அடுத்ததாக மாணவர் பெயர் தமிழ்லையும் எழுதணும், இங்கிலீஷ்லேயும் எழுதணும். தமிழில் உன்னுடைய பெயர், இங்கிலீஷ்லேயும் உன்னுடைய பெயர். முடிஞ்ச வரைக்கும் இனிஷியலை லாஸ்ட்டாக எழுதி பழகுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, 100% இனிஷியலை லாஸ்ட்டாக போடுங்க. அடுத்ததாக பாலினம், ஆண் பெண், மூன்றாம் பாலினம், இதுவோ டிக் பண்ணுங்க. அடுத்ததாக பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய விவரங்கள். தாயார் பெயர், தந்தை பெயர், பாதுகாவலர் பெயர். எழுதுனா எல்லாமே இங்கிலீஷில் எழுதணும், இல்லைன்னா தமிழில் எழுதணும். அப்பா பேர் தமிழில் எழுதிட்டு அம்மா பேர் இங்கிலீஷில் எழுதுறது, இந்த விளையாட்டுலாம் இதில் விளையாட வேண்டாம். இது விளையாடுறதுக்கான இடம் இல்லை. அதனால் அதுவும் சொல்லிட்டோம், எல்லாமே கேப்ஸில் எழுதுங்கன்னு சொல்லிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் எழுது, இல்லை தமிழில் எழுது. அந்த லாங்குவேஜுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் சொல்ல மறந்துட்டோம். டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் எந்த ஆர்டரில் எழுதணும்? டேட்டு, மந்த்து, இயர்லி. நிறைய பேர்னா 1985 1986 என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 85 86 தான் போடுவாங்க. அப்படிலாம் போட தேவையில்லை. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஜென்ரேஷன் எல்லாமே 2000க்கு பிறகு பிறந்தவங்களாக தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2020 2018 2012 அப்படி இன்னும் 4 டிஜிட்டும் எழுதுறது போல் எழுதுங்க. அடுத்ததாக தாய் தந்தை பெயர் எழுதிட்டு, தாய் தந்தை இல்லை அப்படின்னா கார்டியன் நேம் எழுதுங்க. அவங்க இருக்கும்போது எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக சாதி விவரம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்சி, எஸ்டி, எஸ்எஸ்சி தான் சொல்லியிருப்பாங்க. எஸ்சிஏ இங்கே வரல. எஸ்சிஏ வரவங்க எஸ்சியிலே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய சாதி உட்பிரிவின் பெயரும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த உட்பிரிவையும் இந்த இடத்துல எழுதிருங்க. பெற்றோர் அல்லது முதல்ல பெற்றோர் இல்லாதவங்க பாதுகாவலருடைய தொழில் எழுதுவீங்க. அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிற விவசாயம் நீங்கள் எழுதுறது கிடையாது, எல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கும்பொழுது வேற ஒரு ஏதோ ஒன்று சொல்லி வாங்குவாங்க. அப்போ அப்பா ஒன்று செய்வாங்க, அங்கே போட்டுக்கிற தொழில் ஒன்றா இருக்கும். அதனால் நீங்கள் எழுதுகிற தொழில் இல்லை, இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். அங்கே என்ன போட்டிருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மாணவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் நிறுவன ஊழியர் எனில் பதவியின் பெயர், பணிபுரியும் நிறுவனத்தின் விவரம், அது எல்லாமே இங்கே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப் இருக்காது அப்படின்னு நம்ம எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படி இருந்தாலும் 2,50,000க்குள்ளே உங்களுக்கு இன்கம் இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தால் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ். அப்பா கவர்மெண்ட்டு இது போல் அவங்க சொல்லியிருக்கிற இதில் பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை என்க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம பெரும்பாலும் மத்திய மாநில அதை தான் பார்ப்போம். தனியார் நிறுவனத்தில் இருக்கிற இதெல்லாம் நம்ம ஏதோ விவசாயம், கூலி வேலை அப்படின்னு தான் போடுவாங்க தனியார் வேலையில் இருக்கிறவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய இதை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்தது பணிபுரியும் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள வருமானத்தை எழுத வேண்டும். இன்கம் சர்டிஃபிகேட் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. சேலரி ஸ்லிப், சேலரி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் உள்ள சேலரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இன்க்ளூஸ் பண்ண சொல்கிறாங்க. நாம் இன்கம் சர்டிஃபிகேட் தனியாக சொல்லியிருந்தோம், வட்டாட்சியர்கிட்டருந்து வாங்கக்கூடியது, ஆன்லைனில் விண்ணப்பிச்சு. இந்த இது அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அதை என்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக
குடும்ப ஆண்டு வருமானம் இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னா, மேரேஜ் ஆகாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க அப்பா பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குவோம். ஒருவேளை மேரேஜ் ஆனால் பெண்ணாக இருந்தால் அவங்க கணவன் பேரில் தான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை பார்த்துட்டு வாங்குங்க தெளிவாக. அடுத்ததாக நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எது உங்களுக்கு அப்ளிகபிளோ, ரெண்டுமே சேம் அப்படின்னா ஒரு இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூ சேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரெண்டுமே அதை ஃபில் பண்ணுங்கள். மாணவரின் ஆதார் எண், மாணவர் அல்லது பெற்றோரின் தொலைபேசி எண், யாருக்குமே லேண்ட்லைன் நம்பர் இருக்காது, எல்லாமே மொபைல் நம்பர் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லைனில் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை கொடுங்க. ஒர்க்கிங்கில் இல்லாத நம்பர் கொடுத்து திடீர்னு எது வேணாலும் இதன் பிறகு அரசுலேருந்து நமக்கு மெசேஜ் நார்மல் மெசேஜ் வருது. அதனால் மெசேஜ் வரும். அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுலேருந்து இல்லை ஏதாச்சும் ஒரு சலுகைகள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே நமக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்பரை கொடுங்க. மாணவரின் மின்னஞ்சல் முகவரி. அடுத்ததாக மாணவர் கல்வி நிலையத்தில் சேர்க்கை பெற்ற நாள், என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுடைய வகுப்பாசிரியர் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹெச்ஓடி இல்லைன்னா பிரின்ஸிபால் ஆஃபீஸில் இந்த தகவல் இருக்கும். அங்கே போயிட்டு இதை வாங்கிக்கோங்க. அடுத்தது நடப்பாண்டில் மாணவர் கல்வி பயிலும் ஆண்டு. இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். மெடிக்கல்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் 3 வருஷம், மற்றதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா 4 வருஷம் இருக்குது. இன்னும் ஒரு சில கோர்ஸ்லாம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் இருக்குது. அதனால தான் இங்கே ஆப்ஷன் நிறையா பாருங்கள். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த இயர், ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 13ஆவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாணவர் பயிலும் பாடத்தின் பெயர் மற்றும் பிரிவின் பெயர். இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 1 by 1 அங்கே தரப்போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், இப்போ இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணுறது +2 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. இது +2க்கும் இதே அப்ளிகேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் +2 முடிச்சுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு இது தேவையில்லை, அதனால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன், இப்போது யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், கோர்ஸ் நேம் வந்து பிகாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தால் பிகாம், இந்த இடத்துல காமர்ஸ்னு எழுதுவீங்க. இதே மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத இளங்கலையில் போடணும். யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க +2லேயும் வாங்கியிருப்பாங்க, யூஜிலையும் வாங்கியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் பின்னாடி கேட்குறாங்க, அப்போ சொல்லுங்கள். நீங்கள் இது ரெண்டையும் ஐஃபன் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஜி ஸ்டூடெண்ட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். எம்காம் காமர்ஸ், எம்ஏ தமிழ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பிஎடுக்கும் உண்டு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அவங்களா இருந்தால் அதெல்லாம் இதை ஃபில் பண்ணணும். இங்கே அதெல்லாம் விட்டுட்டு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் பிஇ, எம்இ, பிஎல், எம்எல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், இவங்க எல்லாமே இந்த இடத்துல அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பட்டய படிப்பு படிக்கிறவங்க டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது 5th ஒன். 6th ஒன்னாக இருக்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸு. இந்த இது 6th பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு கல்வி பயிலும் முறை. மேக்ஸிமம் எல்லாருமே டே டைமாக தான் இருக்கும். இந்த இடத்துல டே டைம் அப்படின்னு எழுதிடுங்க. இங்கே இந்த இடத்துல அடுத்ததாக கல்வி பயிலும் முறை. கேட்டகரி ஆஃப் ஸ்டடி, டே டைம், ஈவினிங் டைம், பார்ட் டைம், கரஸ்பாண்டன்ஸ். இப்போ நாம் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே படிக்கக்கூடியது டே டைம் தான். பார்ட் டைமுக்கு கரஸ்பாண்டன்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தராங்களா அப்படின்னு தெரியல. இதுதான் ஒரு காலகட்டத்தில் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை கொடுக்கலாம், அது கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. இப்போ நாம் படிக்கக்கூடிய கல்வி முறை வந்து டே டைம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல டே டைம் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்ததாக மாணவர் பயிலும் படிப்பின் மொத்த கால அளவு. யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 3 வருஷம் 3 இயர்ஸ் அப்படின்னு இங்கே டைப் பண்ணணும். பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 2 இயர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. மற்றது அப்படி இருந்தால் அவங்களுடைய டூரேஷன் அவங்களுக்கு தெரியும். எம்பிபிஎஸ் அப்படின்னா அவங்களுடைய டூரேஷன் தெரியும். பிஇ, எம்இ அப்படின்னா அவங்க டூரேஷன் அதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு படிச்சிருப்போம். 10ஆம் வகுப்பு எந்த வருஷம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் 24 இருக்கிறத எல்லாமே 22ல் இல்லை 23, 22ல் வந்து 10th முடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இயர் 10th எப்போ கம்ப்ளீட் பண்ணுனீங்க அதோடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே எழுதணும். அடுத்த பேஜில் +2 எப்போ முடிச்சிங்க,
+2 உடைய ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும். இது நமக்கு இது எதுக்கு அப்படின்னா டிப்ளமோ படித்தவங்க, நம்ம டிப்ளமோ படிச்சிருந்தால் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இதை விட்டுருங்க. அடுத்ததாக மாணவர் பயிலும் முறை என்ன அப்படின்னா ஹாஸ்டலரா டே ஸ்காலரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது அப்ளிகபிளாக அதை டிக் பண்ணிக்கோங்க. டே ஸ்காலர்னா டே ஸ்காலர், ஹாஸ்டல்னா ஹாஸ்டல்னு டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 10ஆம் வகுப்புக்கு பின்னர் பயின்ற படிப்புகளின் விபரம், பெறப்பட்ட கல்வி உதவித்தொகை விபரம், இடைநிறுத்தம் இருப்பின் அதன் விபரம், அந்த டீட்டெயில்ஸ். ஏன்னா 10ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்கக்கூடிய டிகிரிக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. அது எப்பப்போ எந்த இயர் படிச்சிங்க, +1 எந்த வருஷம், +2 எந்த வருஷம், பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யூஜி எந்த வருஷம் படிச்சிங்க, அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பயின்ற ஆண்டு மற்றும் படிப்பு விபரம் எந்த இயரை போடணும். 2022 11ஆம் வகுப்பு படித்தோம், 11ஆம் அதை இப்படி எழுதுவீங்க. 2022 +1. அதுக்கு நேராக இன்னும் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இந்த செல் ரோவை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி கிரியேட் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 2022 +1 ஸ்கூல் நேம் எங்கே படிச்சிங்களோ அங்கே. அடுத்தது கல்வி உதவித்தொகை பெறப்பட்டதா வாங்கினீங்க அப்படின்னா எஸ்ன்னா தான் இங்கே எவ்வளோன்னு அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துட போகிறீங்க, இங்கே ஐஃபோன் கொடுத்துட போகிறீங்க. அடுத்தது +2 அது எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கினீங்களா, எவ்வளோ அமௌண்ட்டு 2000 ஃபில் பண்ணணும். இது வந்து யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போதும். இதே பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க +1 எழுதணும், +2 எழுதணும், அடுத்ததாக யூஜியில் அவங்க வாங்கின படித்த டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுக்கணும். அதனால் இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோ கிரியேட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறையால் மாணவர்களுக்கு வழங்கியுள்ள தனித்த அடையாள எண், அதை தான் எமிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. EMIS எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் டிசியில் இருக்கும். டிசியை பார்த்தா எமிஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை ஃபில் பண்ணுங்க. அடுத்ததாக முந்தைய கல்வியாண்டுகளில் மாணாக்கர் பயின்ற வகுப்புகளில் இருவேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெற்றவரா, ஸ்கூலில் படிக்கும்போது வேறு எதுலையும் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, வாங்கியிருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நமக்கு பிரச்சனை பிற்காலத்தில் உண்டாகும். அதனால் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நடப்பு கல்வியாண்டில் மாணாக்கர் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை தவிர இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் பயன்பெற விண்ணப்பித்துள்ளாரா, ஆம் எனில் அதன் விபரம். போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை திட்டத்தை தவிர வேறு ஏதாவது அப்படின்னா வேறு ஏதாவதுன்னா ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் கொடுக்குறது புதுமை பெண் தான், அது எல்லாத்துக்குமே எலிஜிபிள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குகிற அளவுக்கு யாரும் இல்லை. அப்படி வாங்கிறது போல் இருந்தால் அது எந்த ஸ்காலர்ஷிப்பு, அதோடைய விபரத்தை முழுமையாக என்க்ளோஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணாக்கர் வெளிமாநில கல்வி நிறுவனங்களில் பயில்பவரா, இல்லை நமக்கு அந்த இது இல்லை, ஒருவேளை இருந்தால் ஆம் எனில் உரிய அங்கீகாரம் வழங்கும் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கல்வி நிறுவன அங்கீகார சான்று, இந்த டீட்டெயில்ஸ் அதில் என்க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்தது தான் மெயின், ஏற்கனவே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதே டீட்டெயில்ஸ் தான். வங்கியின் பெயர், வங்கி கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண், MICR கோடு, IFSC கோடு, இந்த டீட்டெயில்ஸை தெளிவாக ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக டிக்ளரேஷனில் மாணவ மாணவியரின் கையொப்பம், பெற்றோரின் கையொப்பம், டேட் அண்டு பிளேஸ், எந்த ஒரு டீட்டெயிலும் பெண்டிங் இல்லாமல் இதை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மத்திய அரசு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கு மட்டும், ஒருவேளை நீங்கள் அந்த மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆப்ஷனில் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். வாங்கிறது போல் இருந்தால் மத்திய அரசு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கு மட்டும் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இதுக்கான வழித்துணையாளரின் பெயர் மற்றும் முகவரி, யார் அப்படின்னா எஸ்கார்ட் நேம் அண்ட் அட்ரஸ், அங்கே அந்த வாங்குறவங்களுடைய டீட்டெயில்ஸ் இது, அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அவங்க இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக கல்வி நிலைய தலைவரால் நிறைவு செய்யப்பட வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணாமல் வாங்குவாங்க. ஆனால் உண்மையான தகவல்
சரியான தகவலாக இருந்தால் ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கல்வி நிலையத்தின் பெயர் மற்றும் முழுமையான முகவரி அஞ்சல் குறியீட்டுடன் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட்டானமஸ் திருச்செங்கோடு 637205 இது எழுதிடுவோம். அடுத்ததாக கல்வி நிலையத்தின் மின்னஞ்சல் முகவரி. ஒவ்வொரு கல்வி இன்ஸ்டிடியூஷனுக்கும் இது நம்பர் இருக்குது. அந்த நம்பரை மின்னஞ்சல் முகவரி என்ட்ரு பண்ணுங்கள். நம்மளுடைய மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்னா principal@vikas.org அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிங்க. principal@vikas.org. அடுத்ததாக கல்வி நிலையத்தினுடைய மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன மொபைல் நம்பர் அப்படின்னா சொல்லிடுறேன். 04288 எல்லாமே நீங்கள் எழுத வேண்டியது 04288 அப்படிங்கிறது கோட் நம்பர். நமக்கு வந்து லேண்ட்லைன் தான் இருக்குது. 234 560 இதிலிருந்து அடுத்து வரக்கூடிய 66 வரைக்கும் இப்படி தான். இப்படியே நீங்கள் எழுதுங்க. 04288 234 560 266 இது மொபைல் கான்டாக்ட் நம்பர். அடுத்ததாக மாணாக்கரின் பெயர், ஸ்டூடெண்ட் நேம் எழுதிருங்க. மாணாக்கர் தற்போது கல்வி பயிலும் கல்வியாண்டு ஏற்கனவே சொன்னது போல் 2024 to 25. பாடப்பிரிவின் பெயர் சப்ஜெக்ட் நேம் சொல்லியிருந்தோம். பிகாம் காமர்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. தற்போது பயிலும் பாடப்பிரிவில் பயிலும் வருடம் ஃபஸ்ட் இயர்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர்னா தேர்ட் இயர். கல்வி நிறுவனத்தால் மாணவருக்கு வழங்கப்பட்ட பதிவெண் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அரசு உதவி பெறும் கல்லூரி எனில் மாணவர் பயிலும் பாடப்பிரிவு அரசு உதவி பெறும் பாடப்பிரிவா அல்லது சுய ஆதரவு பாடப்பிரிவா அப்படின்னு பாருங்கள். இது நமக்கு ப்ரைவேட் காலேஜ்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னால் அந்த டீட்டெயில்ஸ் போகும். அரசு உதவி பெறும் கல்லூரினா அதில் வந்து கோர்ஸ் அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுடைய வகுப்பு ஆசிரியரை துணை கொண்டு அதை கேட்டுட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். நடப்பு கல்வியாண்டில் மாணவர் வகுப்பில் சேர்ந்த நாள், இது வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய ஃபைலில் இருக்கும். அடுத்தது இந்த ஆண்டில் தேர்வு முடியும் மாதம், இது காமன். எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியது ஏப்ரல் 2025 இந்த ஆண்டு தேர்வு முடியும் மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிறது இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்தந்த வருஷத்துக்கும் மேக்ஸிமம் அந்தந்த வருஷம் மட்டும் மாறும். ஏப்ரலில் தான் எக்ஸாம் முடியும், அந்தந்த வருஷம் மட்டும் மாறும். அடுத்த வருஷம்னா 26, அதுக்கு அடுத்தது 27 அப்படி போல். அடுத்ததாக மாணவர் விடுதியில் தங்கி பயில்பவரா? எஸ், நீ என்ன பண்ணுவீங்க, விடுதியின் பெயர் ஆம், அந்த இடத்துல ஆம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டல் நேம் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா அப்படிங்கிற இது பண்ணிவிடுங்க. மாணவர் விடுதியில் சேர்ந்த நாள் அதோடைய டேட் என்ட்ரு பண்ணிவிடுவோம். விடுதி கல்வி நிலையத்துடன் இணைந்துள்ளதா? நம்முடைய விடுதி கல்வி நிலையத்துடன் இணைந்துள்ளது, ஆம். மற்றவர்களாக இருந்தால் நீங்கள் அதை இணைந்துள்ளதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தனியார் விடுதி எனில் கல்வி நிறுவன தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டதா? இது வந்து ஆம், எஸ் கொடுப்போம். அடுத்தது தனியார் விடுதியா தனியார் விடுதி அப்படின்னா உணவு உறைவிடத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா அல்லது இலவசமாக வழங்கப்படுகிறதா? இதை எழுதணும். கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது அரசு விடுதி அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ், அது எந்த துறையின் கீழே அரசு விடுதி ஆகுது? ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை, இதர விடுதிகள். இந்த 3 கேட்டகரியில் இல்லாமல் அடுத்து வர்றது தான் இதர விடுதிகள் அப்படின்னு சொல்கிறது. அதை பாருங்கள். ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டலாக இருந்துச்சுன்னா விடுதி காப்பாளரின் பெயர் மற்றும் கையொப்பம். ப்ரைவேட் ஹாஸ்டலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அரசு விடுதியாக இருந்ததுன்னா அவங்களுடைய கையெழுத்து. அடுத்தது முந்தைய கல்வியாண்டில் மாணவர் பெற்றுள்ள வருகை விழுக்காடு நீங்கள் மென்ஷன் பண்ணினா போதும். இதுக்கான சர்டிஃபிகேட் எதுவும் என்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முந்தைய கல்வியாண்டில் மாணவர் பெற்ற வருகை விழுக்காடு 18%, 90 அதை மட்டும் பர்சன்டேஜில் எழுதிடுங்க. அடுத்ததாக கல்வி நிலைய தலைவரின் உறுதிமொழி அப்படிங்கிறது இது எல்லாமே படித்து பாருங்கள். இது வந்து நம்ம ஃபில் பண்ணுறது இல்லை, இந்த பேஜ் நம்ம சொல்லியிருந்தோம். உண்மையான தகவல், சரியான தகவல், அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிடுங்க, வேலை மிச்சமாகும்.
அதனால் இதை எழுதிட்டு மீதி எல்லாமே இது எல்லாமே சைன் பண்ணுறது கையெழுத்து போடுறது எல்லாமே அந்தந்த இன்ஸ்டியூஷன் பார்த்துக்குவாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வேண்டும். சப்போஸ் பிரேக் இருந்துச்சுன்னா பிரேக் சர்டிஃபிகேட் வேணும், சாதி சான்று வேணும், மதிப்பெண் சான்று எதுவும் இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக சொல்கிறத வீடியோவை காது கொடுத்து கேளுங்க. என்னென்ன என்க்ளோஸ் வேணுமோ அது மட்டும்தான் வேணும். ஃபோட்டோ 2 பிரேக்காக இருந்துச்சுன்னா பிரேக் சர்டிஃபிகேட் இருக்கும், அது வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். மதிப்பெண் சான்று தேவையில்லை. வருமான சான்று கம்பல்சரி. வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் முதல் பக்கம் கம்பல்சரி. அடுத்ததாக அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை, நீங்கள் வெறும் மென்ஷன் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆதார் அட்டை நகல் கம்பல்சரி. இது எல்லாமே நமக்கு கம்பல்சரி. நமக்கு எது தேவையானது தெளிவாக சொல்லிட்டோம். இதை மட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் கூட மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயராக இருந்தால் +2 மார்க் ஷீட்டு இதெல்லாம் எதுவும் வைக்காதீங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்துச்சுன்னா செமஸ்டர் மார்க் ஷீட்டை எதுவும் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானது வைக்க வேண்டியது ஃபோட்டோ, சாதிச்சான்று, வருமான சான்று, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார், இது கூட இந்த டீட்டெயில்ஸ் தான் வைக்க போகிறீங்க. இதை வச்சதுக்கு பிறகு அவங்க என்னென்ன இருக்குதுன்னு இப்போ வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்த இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, SC/ST ஸ்காலர்ஷிப்புக்கு புதுசாக ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லியிருந்தோம். இதையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தகவல் தர காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.